வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக அளவில் பல நாடுகளில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. வேர்ல்ட் ஹியூமன் ஸ்பிரிட் டே. இந்த ஸ்பிரிட் என்பதை மதம் சார்ந்து பொருள் கொள்ளக்கூடியவர்கள் ஆன்மா என்று அழைக்கிறார்கள். மற்றவர்கள் இதை ஒரு மனித ஆற்றல், உள்ளார்ந்த மனித ஆற்றல் என்று அழைக்கிறார்கள். நாம் இதை உள்ளார்ந்த மனித ஆற்றல், இந்த ஹியூமன் ஸ்பிரிட் என்பதை உள்ளார்ந்த மனித ஆற்றல் என பொருள் கொண்டு இந்த நாள் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் இதை பற்றிய பல்வேறு கருத்தரங்குகள், நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இது ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல என்ற போதும் பரவலாக பின்பற்றப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தி என்பது என்ன? இந்த நாளினுடைய நோக்கம் என்பது என்ன? அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ போர்கள், பேரழிவுகள், கொள்ளை நோய்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள், இழப்புகள், துயரங்கள் மனித வாழ்க்கையை அலைக்கழிக்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு மனிதனுக்கு மிக மிக தேவையாக இருப்பது என்பது இந்த உள்ளார்ந்த ஆற்றல் தான், மனோவலிமை. இதைத்தான் இங்கே நான் ஸ்பிரிட் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஆன்மா என்ற பொருளில் அல்ல, ஒரு உள்ளார்ந்த மனவலிமை. இந்த மனவலிமை இருக்கிற மனிதர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் தாக்குப்பிடிக்கிறார்கள், எத்தகைய சூழ்நிலையிலும் மீண்டு வருகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். அழிவுகளினால் முற்றிலுமாக அழிந்து போய்விடாமல் ஒரு பாறைக்குள்ளிருந்து முளைத்து வருகிற செடியைப் போல அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு சிறு சிறு பிடிமானங்களை கூட பற்றி கொண்டு மேலே வந்து விடுகிறார்கள். இது ஒரு மகத்தான ஒரு ஆற்றல். நாம் பார்க்கலாம், சில மனிதர்களை பார்க்கிற போது இவ்வளவு பெரிய கஷ்டங்களிலிருந்து இவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள் என்று நமக்கு வியப்பாக இருக்கும். வேறு சிலர் மிக சிறு பிரச்சனைகளில் கூட கிட்டத்தட்ட தோல்வி மனப்பான்மை அடைந்து போய் தற்கொலையை நாடுபவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற ஒரு மன அழுத்தத்திற்கு ஆட்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, அவர்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு உறவு சிக்கல் இருக்கலாம், ஒரு உறவை இழக்க வேண்டி இருக்கலாம், நம்ம குடும்பத்திலோ அண்மையிலோ எதிர்பாராத மரணங்கள் நடந்திருக்கலாம், ஏதேனும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், கல்வியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், அல்லது பொதுவாக யாராலோ நாம் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இதனாலெல்லாம் வாழ்க்கையை ஒரு இருள் சூழ்ந்த ஒன்றாக பார்த்து அஞ்சி அந்த வாழ்க்கையை விட்டே ஓடுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த உள்ளார்ந்த வலிமையற்றவர்களாக இருப்பதன் காரணமாக தங்கள் வாழ்க்கையினுடைய மகத்துவமோ முக்கியத்துவமோ தெரியாமல் அவர்கள் அழிவின் பாதையில் சென்று விடுகிறார்கள், வீழ்ச்சியின் பாதையில் சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த உள்ளார்ந்த மன ஆற்றல் கொண்ட மனிதர்கள், அவர்கள் நோய்மையை எதிர்த்து போராடுகிறார்கள், வறுமையை எதிர்த்து போராடுகிறார்கள், ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுகிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் பாரபட்சங்களை எதிர்த்து போராடுகிறார்கள், காத்திருக்கிறார்கள், தங்களுக்கான சந்தர்ப்பத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து மேலே வருகிறார்கள். இவர்கள்தான் உலகத்தின் மிக வெற்றிகரமான மனிதர்களாக இருக்கிறார்கள், மனிதகுலத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். தொட்டார்ச்சி நீங்கி செடியைப் போல சட்டென வாடிப்போகிறவர்கள், அல்லது ஒரு சூழ்நிலையில் தன்னை பொருத்தி கொள்ள முடியாமல் தட்டென அந்த சூழ்நிலையை விட்டு விலகுகிறவர்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிப்பதில்லை. பொறுமையுடன் காத்திருப்பது, ஒவ்வொன்றை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து முன்னேறுவது, நமக்கு கிடைக்கக்கூடிய வீழ்ச்சிகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் கூட மன உறுதியுடன் எதிர்கொண்டு நிற்பதன் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையில் மேலும் மேலும் வலிமையான உயரமான இடங்களுக்கு போகிறோம். மாறாக நாம் ஒரு சிறு காற்றில் நாம் அசைந்து விடுகிற அல்லது வீழ்ந்து விடுகிற ஒரு இலையைப் போல இருந்தால் நாம் ஒருபோதும் வெல்ல முடியாது. நாம் உறுதியான கிளைகளாக இருக்க வேண்டும். அந்த உறுதி என்பது நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான மனித ஆற்றலில் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, அந்த ஆற்றலை நம் நெஞ்சில் நிரப்பிக்கொள்வதற்காகத்தான் இந்த வேர்ல்டு ஸ்பிரிட் டே உலகின் பல நாடுகளிலும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. உங்கள் இதயம் எப்போதும் அது எதிர்ப்புணர்ச்சியினாலும் வலிமையினாலும் தாங்கும் திறனினாலும் உறுதியினாலும் நிரம்பி இருக்கட்டும் என்று இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17, 18 ஆகிய நாள்களில் செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு என்பது தமிழக வரலாற்றில் இன்றைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு குறிப்பாக அமைந்திருக்கிறது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எண்ணி பார்க்கிற போது 99 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 97 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு முன்னால்
இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடிந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வியப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஐயா பெரியார் அவர்கள் பிரிந்து வந்ததற்கு பின்னால் அது மெல்ல மெல்ல அது உருப்பெற்றது. மற்ற கட்சிகளைப் போல இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாளில் சுயமரியாதை இயக்கம் இந்த இடத்தில் தொடங்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போதே 1925 மே மாதம் 2ஆம் தேதி குடியரசு என்கிற ஏட்டையும் பெரியார் தொடக்கிவிட்டார். பிறகு நவம்பரிலே வெளியில் வந்தார். அதற்கு பின்னால் அந்த கருத்துக்களை பரப்பினார். அது சுயமரியாதை இயக்கம் என்கிற பெயரை பெற்றது. 29ஆம் ஆண்டு முதல் மாநில மாநாட்டை செங்கல்பட்டில் நடத்தினார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. தனியாக தெற்கிலிருந்து தனியாக ஒரு ரயிலே இதற்காக வந்து சேர்ந்தது என்பது பெரிய செய்தி. அந்த மாநாட்டில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றுள் சில தீர்மானங்களை எண்ணி பார்த்தால் இப்போதும் வியப்பாக இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் தொடர்பான தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் ஒரு மைல்கல்லாக அமைந்தன. பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தீர்மானத்தை அந்த மாநாடு நிறைவேற்றியது. பெண்களுக்கு கல்வி உரிமை இல்லை, பெண்களுக்கு குடும்பத்தில் எந்த உரிமையும் இல்லை, சமூகத்தில் பொது வெளிகளில் பெண்கள் நடமாடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கிற போது பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியது அந்த மாநாடு தான். தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை பெண்களை மட்டுமே ஆசிரியைகளாக அமர்த்த வேண்டும், அப்போதுதான் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதும் அந்த மாநாட்டிலே தான். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் தன் கணவனோடு வாழ விரும்பவில்லை என்றால், கணவன் அவளை அடிமையாக நடத்துகிறான் என்றால், திருமண ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு பிரிந்து போகிற உரிமையும் பெண்ணுக்கு வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதெல்லாம் ஒரு பெண் கணவனை எதிர்த்து பேசினாலே அது பண்பாட்டிற்கு இழுக்கு என்று கருதப்பட்ட காலம். பிரிந்து போவதற்கே உரிமை வேண்டும். விவாகரத்து, மன உரிமை என்பது மன உரிமையே இல்லாத சமூகத்தில் மன முறிவு உரிமையை கேட்டதும் அந்த மாநாடு தான். வாழ்கிற பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்று நினைத்தால் பிரிந்து போகிற உரிமை வேண்டும். கணவனை இழந்த பெண்கள் மறுபடியும் திருமணம் செய்து கொள்வதற்கு சமூகம் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்போது இவையெல்லாம் சாதாரண செய்திகளாக இருக்கலாம். ஒரு பெண் கணவனை இழந்த பிறகு இன்னொருவனை திருமணம் செய்து கொள்கிறாள் என்றால் இன்றைக்கு சமூகம் கூட அதை பெரிய முரண்பாடாக பார்க்கவில்லை. ஆனால் 1929 இவைகளையெல்லாம் எண்ணியே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் பிப்ரவரி 17. அதில் இன்னொரு செய்தியையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக சமூகம் சார்ந்து பல செய்திகள் நிறைவேற்றப்பட்டன. சாதியை ஒழிப்பது தான் சமூக மாற்றத்திற்கும் சமூக சமத்துவத்திற்குமான அடித்தளம் என்கிற தீர்மானத்தை அந்த மாநாடு தான் நிறைவேற்றியது. பொதுவாக எந்த ஓர் அரசியல் கட்சியும் அரசியல் இயக்கமும் சாதியில் கை வைக்க அஞ்சுவார்கள். ஆனால் சாதியே கூடாது என்ற தீர்மானமும் அதற்கு முதல் படியாக ஒவ்வொருவரும் தங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கிற சாதி பட்டத்தை விட்டு ஒழித்து விட வேண்டும் என்ற தீர்மானமும் அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டது. அதைத்தான் இயல்பாக சொல்வார்கள். சவுந்தரபாண்டிய நாடாராக உள்ளே வந்தவர் சவுந்தரபாண்டியனாராக வெளியேறினார். அதே ராமச்சந்திர சேர்வையாக உள்ளே வந்தவர் ராமச்சந்திரனாராக வெளியேறினார். ஈவே ராமசாமி நாயக்கராக வந்தவர் ஈவே ராமசாமியாக வெளியேறினார். இப்படி சாதி பட்டங்களை விட்டொழிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியதும் அந்த மாநாடு தான். இன்னொன்றை நாம் உணர வேண்டும். சாதி பட்டத்தை உதறுங்கள், கல்வி பட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற உந்துதலை அந்த மாநாடு இந்த நாட்டுக்கு தந்தது. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன்,
மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக
அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.